அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, 100 மடங்கு வயாகரா சக்தியை கொண்ட ஒரு அற்புதமான ஜூஸ் தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இது நம் முன்னோர்கள் அதிகம் பயன்படுத்திய ஒன்று. நிறைய வயாகரா மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் உடம்பு கெடுறதை தவிர வேறு எந்த ஒரு யூஸும் இல்லைங்க. அப்பொழுது மட்டும்தான் அது பயன் தரும். பிறகு ஆண்குறியை சுத்தமாகவே விரைப்புத்தன்மை இல்லாமல் செய்கிறது. ஆனால் நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப உடலுக்கு நல்லது தான். அதே மாதிரி வயாகரா சக்தியை நம்மளுடைய உடலுக்கு தரும். சரி வாங்க இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு நம்மளுடைய மிஸ்டர் மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பீஸ் அளவுக்கு தர்பூசணி பழம் எடுத்துருக்குறோம். இந்த தர்பூசணி பழத்தில் அந்த சிகப்பு பகுதியை மட்டும் நீக்கிருங்க. ஏன்னா சிகப்பு பகுதியை விட அந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதியில் தான் வயாகரா சக்தி அதிகமாக இருக்கிறது. அதனால் மேலே இருக்கக்கூடிய சிகப்பு பகுதியை நீக்கிருங்க. சரி இப்போ பாருங்கள், இது நீக்கிட்டோம். அதற்கு பிறகு இந்த வெள்ளை சதைப்பகுதியை மட்டும் கத்தியால் சுரண்டி எடுத்துக்காங்க. இந்த வெள்ளை சதைப்பகுதி பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு அற்புதமான வயாகரா சக்தியை தரக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஒவ்வொரு பொருட்களும், அதாவது நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது காய்கறிகள் பழங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொருட்களிலும் வயாகரா தன்மை அடங்கியுள்ளது. அதனால் அந்த பழங்களை அறிந்து நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா, உங்களுடைய உடலுக்கு வயாகரா சக்தி நிச்சயமாக கிடைக்கும். சரி இப்போ பாருங்கள், இந்த தர்பூசணி பழத்தினுடைய வெள்ளை சதைப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு லெமனை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்தி நல்லா தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க. நல்லா ஜூஸ் மாதிரி அரைக்கணும். ஏன்னா ஜூஸாக தான் நம்ம இதை சாப்பிட போகிறோம். நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க. சரி இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். அவ்வளவு தாங்க, வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் அப்படியே குடிக்கலாம். ஒரு அரை டம்ளர் விகிதம் மட்டும் இரவு நேரங்களில் குடிச்சிங்கன்னா மட்டும் போதும். நிச்சயமாக 100 மடங்கு வயாகரா சக்தி உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவம். நம்ம தர்பூசணி பழம் இந்த வெயில் காலத்தில் சாப்பிடுவோம். அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த வெள்ளை சதைப்பகுதி மற்றும் அந்த பச்சையாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் அப்படி தூக்கி போடாதீங்க. இந்த வெள்ளை சதைப்பகுதியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஜூஸாக செய்து நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு தாம்பத்தியத்திலும் சரி, விரைப்புத்தன்மையிலும் சரி, நீண்ட நேர விரைப்புத்தன்மையுடன் தாம்பத்தியம் செய்யலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆண்மை சம்பந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு நம்மளுடைய மிஸ்டர் மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.